வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பத்தான்கோட் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக தேசத்தின் பாதுகாப்பு, உளவுத்துறையின் பலம் பலவீனம் ஆகியவை விவாதப் பொருளாக மாறி பல்வேறு தளங்களில் விவாதங்கள் அரங்கேறி வருகின்றன. மறுபுறத்தில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி விமர்சன போரில் ஈடுபட தொடங்கியிருக்கின்றன. 3 மாதங்களில் 2வது முறையாக பத்தான்கோட் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவியிருப்பது, சமீபத்திய பாகிஸ்தான் பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சாதித்தவை என்னென்ன, அவர் பயணத்திற்கு பிறகு இவ்வளவு குறுகிய காலத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருப்பது எதை காட்டுகிறது, பாகிஸ்தான் அரசு தீவிரவாதிகளுக்கு எதிராக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருட்கள் இந்த விவாதங்களின் மைய பொருளாக மாறியிருக்கின்றன. பத்தான்கோட் தாக்குதல் எதை காட்டுகிறது? அரசு மற்றும் அரசு நிர்வாகம் உளவுத்துறையின் பலவீனமா, அல்லது இதை பிரச்சாரமாக எடுத்து செய்யக்கூடிய எதிர்க்கட்சிகள் தங்கள் அரசியல் நலனுக்காக இந்த விவகாரத்தை ஊதி பெரிதாக்கின்றனவா, அல்லது இந்த விவகாரத்தை மையமாக வைத்து ஒரு தேசிய பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வந்திருப்பது நியாயமானதா என்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து நாம் இன்றைக்கு மக்கள் மேடை அமர்வில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு குமரேசன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு SR சேகர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு இதயத்துல்லா மற்றும் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி கமாண்டர் சேகர் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு குமரேசன், உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். ஒரு ஒன்றுபடுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு திட்டம், அது உள்நாட்டு பாதுகாப்பு, எல்லையோர பகுதிகள், அது கடல் வழி எல்லையாக இருக்கலாம், நிலவழி பகுதியாக இருக்கலாம், எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒன்றை புதிதாக உருவாக்கணும், அதன் தேவையை இது போன்ற ஊடுருவல் சம்பவங்கள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்களே, தற்போதைய தேவை அதுதானா? அது முதலில் இந்த தாக்குதலை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இது இரு நாடுகளுக்கும் இடையே தொடங்கி இருக்கின்ற ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை முயற்சிகளை கெடுப்பதற்காகவே திட்டமிட்ட ஒரு தாக்குதல். ஏனென்றால் 2 பக்கத்திலும் ஆத்திரமூட்டுகிற நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கிற போது இயல்பாகவே அந்த அரசோ அல்லது இந்த அரசோ பேச்சுவார்த்தையத்தோடு முறிந்தது என்று அறிவித்திருப்பதை கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். மீண்டும் அப்படி அறிவிக்க வைக்கிற ஒரு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கெடு நோக்குடன் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. ஏன்னா கடந்த காலத்தில் பார்க்கலாம், ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தை என்பது தொடங்குகிற போதும் இதே போன்ற தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. நம்ம மும்பை தாக்குதல் உட்பட நிறைய வரிசையாக சொல்லிட்டு போகலாம். கடந்த முறை நடந்த தாக்குதல் உட்பட வரிசையாக ஒவ்வொரு முறையும் இரு நாட்டு அதிகாரிகள் அளவிலாலும் சரி அல்லது நாட்டின் தலைவர்கள் அளவிலாலும் சரி பேச்சுவார்த்தை தொடங்கினால் நிச்சயமாக ஒரு தாக்குதல் என்பது நடந்து வந்திருக்கிறது. அதற்கு இரு நாட்டு அரசுகளும் இரையாகிவிடக் கூடாது. எந்த காரணம் கொண்டும் இந்த பேச்சுவார்த்தை தாக்குதலுக்கு அடுத்த கட்டமாக அரசுகள் இரையாகி பேச்சுவார்த்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா இங்க வரக்கூடிய கேள்வி, இது போன்ற பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம் தாக்குதல் நடக்குது, ஊடுருவல் நடக்குது அப்படின்னாலும், இப்ப உளவுத்துறை இந்த சம்பவம் குறித்தும் உளவுத்துறையோட அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்னால இருந்தது. அப்ப அரசுகள் இன்னும் கவனமாக செயல்பட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அங்க வருது. முதல்ல அது ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு தொடங்க இரு நாட்டு அரசுகளுக்குமே இந்த பேச்சுவார்த்தை முயற்சியில் இதனால் தரம் புரண்டு விடாது என்பதை உறுதிப்படுத்துகின்ற கடமை பொறுப்பு இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் ஒரு நாட்டின் அந்தந்த நாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பவை நிச்சயமாக தேவை, அதை யாரும் மறுக்கப் போவதில்லை. ஆனால் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு என்ன செய்ய போகிறார் என்பது இப்போவே இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே சில செய்திகள் நமக்கு என்ன சொல்கிறோம்னா, போதிய ஒருங்கிணைப்பு இல்லை, அரசுக்கும் அந்த அதிகார அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் இடையே சரியான ஒருங்கிணைப்பு இல்லை, சரியான தகவல் தொடர்பு இல்லை என்று வருகிறது. ஒரு செய்தி எந்த அளவுக்கு சொல்கிறது என்றால், அந்த பயங்கரவாதிகளால் கடத்தி செல்லப்பட்டவர் 2 நாள் கழித்து விடுவிக்கப்படுகிறார். அவர் காவல் நிலையத்துக்கு சென்று தகவல் சொல்லுகிறார். அவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். கடத்தி சென்றவர்கள் அவரை பத்திரமாக விட்டு வைக்க இங்கே காவல் நிலையத்தில் அவரை தாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது என்ன பொருள்? அது அப்போ இது எந்த செய்தியை கொண்டு செல்லும்? எதிர்காலத்தில் இப்படி உண்மையிலேயே தகவல்கள் கிடைக்கிற போது அதை யாராவது அரசுக்கு சொல்ல வேண்டும், அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று துணித்தலாக வருவார்களா? நம்ம உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குறோம்ல, எத்தனையோ விஷயங்களை ஏன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த கொடுமையோட மிக கொடுமையாக இவங்க இழுத்தடிக்கிற விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதே போல் ஒரு தேசத்தின் பாதுகாப்பு விஷயத்தில் பாதுகாப்பு அமைப்புகள் இப்படிலாம் நடந்து கொள்ளலாமா? இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற பொறுப்பு இயல்பாகவே யாருக்கு இருக்கிறது? அதிகாரிகள். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு சிரசு, எப்படி இந்த உடம்புக்கு சிரசு பிரதானமோ அதுபோல் தேசத்துக்கு அரசு பிரதானம். அந்த அரசு இதை பற்றிலாம் ஒருங்கிணைப்பதற்கு என்ன செய்கிறது? இப்போ சட்டம் கொண்டதை பற்றி இப்போ நீங்கள் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஏற்கனவே அதெல்லாம் பல முறை பேசப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க.
ஆனால் இந்த சட்டம் போடுவது யாரை தடுக்கும்? அப்படி இந்த ஒரு கெடு நோக்கத்தோடு ஒரு தீய உள்நோக்கத்தோடு வருகிறவர்களை எந்த காரணத்திலாவது தடுத்து நிறுத்துமா? ஏனென்றால் அவர்கள் புறப்படுகிற போதே அவர்களுடைய கடவுளின் பெயரால் சபதம் எடுத்து தான் வருகிறார்கள். நான் செத்துப்போக தயார் என்று வருகிறவர்கள். அவர்கள் இந்த மாதிரியான சட்டத்துக்கெல்லாம் அஞ்சி விட மாட்டார்கள். யாரை இதை அச்சுறுத்தும் என்றால் உள்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் யார் என்றே தெரியாமலே கூட அவர்களுக்கு உதவி செய்திருப்பார்கள். அவர்களெல்லாம் மாட்டிக்கொள்வார்கள். இப்படி நம்முடைய சிறைகளிலே ஆயிரக்கணக்கானவர் அப்படி அடுத்த கட்டத்தில் விசாரிக்கலாம். திரு சேகர், 3 மாதங்களே 2வது முறையான தாக்குதல். முதல் தாக்குதல் நடைபெற்ற போதே ஒரு பெரிய ஒரு அலார்மிங் இது வந்தது. ஏன்னா நடந்தே ஊடுருவிருக்காங்க அப்படின்றது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான எபிசோடு தான் இந்த முறையும் நடந்திருக்குது. இன்னும் வேகமாக உள்ளே வந்திருக்காங்கன்றது. அப்பப்போ பயம் காட்டிட்டு போற மாதிரி தீவிரவாதிகள் செயல்பட்டும் நம்மிடம் ஒருங்கிணைப்பு இல்லை, நம்ம இந்த இடத்துல தோத்துருக்கோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. இல்லை, தோல்வி வெற்றி என்கின்ற அளவீடுகள் எப்படி முடிவாக்கப்படுகிறது? இப்போ இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று 13 மிகப்பெரிய கொடுங்கோல் பயங்கரவாத இயக்கங்களினுடைய கூட்டமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. அதில் ஒன்று லஷ்கர்-இ தொய்பா. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தைச் சேர்ந்த நபர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக துல்லியமாக பிரம்மாண்டமாக இராணுவத்தாலேயே ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட அளவுக்கு வெல் ட்ரெயின்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்க உள்ளர எக்கச்சக்கமான ஆம்யூனிஷனோடு வந்திருக்காங்க. 26/11 என்ன ஆம்யூனிஷன்ஸ் கொண்டு வந்தாங்களோ, அதாவது ஆயுதங்கள், அதை விட அதிகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. மூன்றாவது விஷயம் அந்த பத்தான்கோட்டினுடைய ஏர்பேஸ் 1971 ஆரம்பிக்கப்பட்டு அங்கே MiG-21 விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஈவன் மிசைல்ஸ், தரையிலிருந்து விமானங்களை தாக்குகின்ற மிக அதிகமாக அங்கே சொல்லுகின்ற ஒரு 50,000 ட்ரூப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டில் இந்த 6 பேரும் தாக்குகின்ற போது ஒரு கேஷுவாலிட்டி கிடையாது, சிவிலியன் கேஷுவாலிட்டி. 1500 குடும்பங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 7500 பேர் இல்லை, ஒரு கேஷுவாலிட்டி இல்லை. நம்மளுடைய எந்தவித படைகளுக்கும் விமான மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிக்கு எந்த டேமேஜும் இல்லை. ஒரு 24 கிலோமீட்டர் உண்ட மிகப்பெரிய சுற்றளவு இருக்கக்கூடிய பகுதி. இதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆர்மியில் தான் ஒரு 7 பேர் செத்து இருக்கிறார்கள். ஒரு 5 பேர் அதில் SDC, 2 பேர் NSG. ஆக இப்படி இதை பார்க்கின்ற போது 26/11 160-170 பேர் இறந்து போனார்கள். அப்படி இருக்கிறப்ப இது கேஷுவாலிட்டி இல்லாமல், நம்மளுடைய இராணுவத்தினுடைய பாதுகாப்பு பொருட்கள் சேதமடையாமல், சிவிலியன் கேஷுவாலிட்டி இல்லாமல் செய்திருக்கிறது பேசுறீங்க. ஆனால் மனோகர் பாரிக்கர் சொல்றது, திரு குமரேசன் சொன்னது மாதிரி, இந்த உளவுத்துறை, பாதுகாப்புத்துறை, அது மாநில காவல்துறை இருக்கலாம், இல்லை இராணுவமாக இருக்கலாம், துணை இராணுவமாக இருக்கலாம், இவர்களுக்குள்ள ஒரு போதிய ஒருங்கிணைப்பு இல்லை, சம் கேப்ஸ், சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கு அப்படின்னு மனோகர் பாரிக்கரே சொல்றாரு. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றும் விஷயம் இல்லை. சாதாரணமாக அரசியலில் இருக்கக்கூடியனா இந்த தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த நுண்ணறிவு பிரிவுகள் 7-8 இருக்கு. சிட்டியில் ஒன்று இருக்குது, ISன்னு இருக்குது, அதுக்கப்புறம் கம்யூனல் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது, நக்சலைட்டுக்கு தனியாக இருக்குது, எக்கச்சக்கமான இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த டிபார்ட்மெண்ட்டு தானே கொண்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி மற்றவங்க கூட பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதன் மூலமாக மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் இதனுடைய அடிப்படையில் இவங்கள்ட்ட கோஆர்டினேஷன் இல்லைங்கிறது யூனிவர்சல் ஃபேக்ட். அது பல முறை பல இடங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய சிஸ்டத்தில் இருக்கிற கோளாறு இது. அதனால் இது நிச்சயமாக சரி செய்யப்படணும், இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதனால் மனோகர் பாரிக்கர் சொன்னது ஏற்கனவே இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கோளாறு, அது சரி செய்யப்பட வேண்டும். அது எந்த அரசாங்கம் சரி செய்ய போகுது, இந்த அரசாங்கத்தில் எப்படி செய்யப்படும், ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு வர விஷயத்தை எவ்வளவு சீக்கிரமாக செய்யப்பட போகுதுன்னு தெரியவில்லை. நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இதயத்தில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் குற்றம் சுமத்துறீங்க. இறந்து போன ராணுவ வீரர்களை அவமரியாதைப்படுத்துற அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றது போன்று இந்த அரசு செட்டப்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் இது தீர்க்கப்படணும்னு தான் நாங்களும் சொல்றோம். மனோகர் பாரிக்கர் அட்மிட் பண்றாரு. அப்ப அது ஏன் அரசியல் ஆக்குறீர்கள் அப்படின்ற கேள்வி உங்களை நோக்கி முன்வைக்கப்படுது. இதில் கூட அரசியல் செய்கிறதா காங்கிரஸ் கட்சி? இது ஏதோ முதல் முறை 2வது முறை என்பது அல்ல. சகோதரர் சேகர் சொல்லும்போது நிறைய ஆயுதங்களோடு உள்ளே வந்தாங்க. அதுவும் 50 கிலோமீட்டர் உள்ளே வர்றாங்க. அதுவும் ஆயுதங்களோடு வந்தனால இவ்வளோ நடந்துச்சு. எந்த பாதிப்பும் வேறு யாருக்கும் இல்லை, விமானத்துக்கெல்லாம் இல்லை. ஆனால் 7 பேர் உயிர் தான் போயிருக்கு. இப்போ உயிரை ஒன்றுமில்ல துச்சமாக மதித்தது நாங்கள் இல்லை, பாரதிய ஜனதா தான். 7 உயிர் என்பது சாதாரண விஷயமா? ரைட். அது அல்லாமல் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு ஏற்கனவே உளவு பிரிவு தகவல் கொடுத்துருக்கு. அதை அவர் சரியாக கவனிக்கவில்லை, அதற்கான முயற்சி எடுக்கவில்லை. சகோதரர் தீக்கதிரை ஆசிரியர் அவர்கள் சொன்னது மாதிரி அங்கே ஒருவர் தாக்கப்படுகிறார், அவர் சொல்கிறாரு, அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை.
இரண்டாவது, அப்போ அவர்கள் ஆயுத உடை ஏதாவது சீருடை அணியாமல் சாதாரணமாக வந்திருக்காங்க. ரெண்டாவது, சீருடை அணிந்து இராணுவ அதிகாரியை தாக்கியிருக்கிறார்கள். அதுவும் சுழல் விளக்கோடு செல்லக்கூடிய ஒரு காரையும் தாக்கி அவர்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் உள்ள பூந்திருக்காங்கன்னு. அது ஒரு 2 நாள் முடிஞ்சு போச்சு. எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யவில்லை. முன்னேற்பாடு செஞ்சதாக பின்னால் சொல்லுகிறார்கள். ஆனால் அது தவறு. தங்களை காத்துக்கொள்வது, இப்போ இவ்வளவு நேரம் சேகர் சொன்ன மாதிரி தங்களை காத்துக்கொள்வதற்காக அரசு சொல்கின்றது. அதற்கு பின்னால என்ன நடக்குது? உள்ளே புகுகிறார்கள். எதுக்குள்ள? நம்முடைய அந்த விமான படைத்தளத்துக்குள்ள 50 கிலோமீட்டரை தாண்டி ஆயுதங்களோட வந்து உள்ள பூர அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இவ்வளவு 3 மும்முனை உளவு பிரிவு சொல்லியும் அதையும் நீங்க செய்யல. எந்த அளவுக்கு? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உள்துறை அமைச்சர் 5 பேர் செத்து போனார்கள் தீவிரவாதின்னு ஒரு தவறான தகவலை சொல்றாரு. பிறகு 4 பேர் என்று சொல்லப்பட்ட பிறகு திருத்திக் கொள்கிறார். அப்ப உங்களுக்கு ஒரு சரியான தகவல் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன உள்துறை அமைச்சர்? அப்ப அதை சரி செய்து விட்டு சொல்லியிருக்கணும். ஆக 5வது, அது மட்டுமல்ல, 7 பேர் நம்ம உயிர் அவங்களுக்கு போனது இன்ஸ்டால்மெண்ட்ல முதல் ஒரு 3, அப்புறம் ஒரு 2, மொத்தம் 5 பேர் மொத்தம். அப்ப 7 பெருசா 5 பெருசா? நான் கேட்கிறேன். 100கணக்கான ராணுவ வீரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். ஆயுதங்கள் நம் கையில் இருக்கிறது. அது பூரா எழுதியிருக்காங்க என்னென்ன ஆயுதத்தோட நம்ம அலையிறோம். ஆனா இறந்தது நாம் அதிகம், அவர்கள் குறைவு. இன்னும் 4 நாள் 5 நாட்களாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. புதிய விஷயம் இல்லை. இந்த 5 நாட்களா அவர்கள் 7 பேரா அல்லது 10 பேராங்களா? அப்புறம் அது உங்களுக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களை இந்நேரம் வீழ்த்தி இருக்கணும். எவ்வளவோ இடங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், கார்கில்ல 2 மாசமாக ஊடுருவினாங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல. அந்த ஊடுருவலை கூட கண்டுகொள்ளாமல் என்னமோ இவங்க கார்கில்ல மீட்ட மாதிரி கார்கில் நம்ம ஊரு. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமா நீங்க ராணுவத்தை குறை கூறுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. நான் குறை கூறல. இல்ல, இந்த செட்டப்ல இருக்கிற பிரச்சனை. நான் ராணுவத்தை குறைகல. ராணுவத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த உற்சாகம் ஊட்டுவதையோ அவர்களுக்கு வழி நடத்துவதை அரசு செய்ய வேண்டும். உங்களுக்கு அதாவது இன்னொன்னு சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு. அதாவது பத்தான்கோட் 50 கிலோமீட்டர், கார்கிலுக்குள்ள 2 மாசம் ஊடுருவல் எல்லாம் தாண்டி டெல்லிக்குள்ள வந்து முதல் முறையாக நாடாளுமன்றம் தாக்கப்பட்டது. எவ்வளவு மோசமான விஷயம். அதுவும் வாஜ்பாய் ஆட்சியில் நடந்தது. நாடாளுமன்றம் தாக்கப்பட்டது என்பது ஒரு ஆன்மா. இந்தியாவுடைய பாம்பேவே தாக்கப்பட்டது. பாம்பே என்பது பார்டர், கடற்கரை. அதாவது நாம சொல்லுவது என்னன்னு கேட்டா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மற்ற விஷயங்கள் சொல்லுகிறீர்கள். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்துக்கு வந்து ஆபரேஷன்ஸ் இன்னும் முடியல. ஆபரேஷன்ஸ் முடியல. இப்ப நாம இந்த டாபிக்கை எடுத்திருக்க கூடாது. ஏன்னா இப்ப 26/11 மீடியாக்கள் வந்து இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அதன் மூலமாக கேஷுவாலிட்டி ஜாஸ்தியாச்சு. அதற்கு பின்னால இதே மாதிரி ஆபரேஷன்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது, நடந்து முடிஞ்சோன்னு எடுக்கணும். அதுக்கு பயங்கரவாதிகளுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரலாம் என்று மீடியாக்களே புரிந்து கொண்டு அதை செய்யல. அரசாங்கம் அதுக்கு தடை வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில இப்ப வந்து முழு செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ட். அதை வந்து பாதுகாத்து முடிக்க போகுது. இதற்கு அப்புறம் நம்ம கேள்வி கணைகளை தொடுப்போம், எந்த இடத்துல கோளாறுங்கிறத காமிப்போம். இப்ப முன்னால நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா இல்ல, எந்த இடத்துல அந்த கேள்வி கமாண்டர் இருக்காருங்க. இல்ல போலாம், எந்த இடத்துல அந்த கேள்வி ஆர்மில வந்து எந்த இடத்துல அந்த கேள்வி வருதுன்னா, இதே பகுதியில தான் இதே போன்ற ஒரு ஊடுருவல் நடக்குது. டிபிக்கலா அதே செட்டப்ல அதே மாதிரி காட்சிப்படுத்தப்படுற ஒரு சூழல்ல தான் மீண்டும் வர்றாங்க. இந்த முறை சற்று பலமாக வர்றாங்க. அப்ப இந்த 3வது முறை வரும்போது தான் நம்ம உஷாரா இருக்கணும். அதாவது 1984 இருந்து 2015 வரையிலும் 64 எபிசோடு வந்து பயங்கரவாத தாக்குதல்கள் பாகிஸ்தான்ல இருந்து தாக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பா இதுல நிறைய ராணுவத்திலையும் சிவிலியன்லயும் தாக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் 2006 277 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2007 148, 2008 409 பேர் ஒரே ஆண்டிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்து வருகிறது. ஒவ்வொரு அரசும் இதை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்து வருகிறது. இந்த முயற்சிகள் வந்து சில நேரங்கள்ல இதே மாதிரி இப்ப நடந்த 3 மாசத்துக்குள்ள மறுபடியும் இங்க நடந்திருக்கிறது. எந்த இடத்துல கோளாறு, ஏன் கோளாறு? ஏன்னா நிறைய வந்து ஓபன் ஸ்பேஸ், இது எல்லை பகுதியில அவங்களுடைய எல்லையில அவங்க பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு, நம்மளுது நம்ம பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு.
அப்ப பாகிஸ்தானுடைய பகுதியிலேயும் பத்தான்கோட் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே மாதிரி இருக்கிறார்கள், ஒரே பேச்சுவார்த்தை, கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கிறது. இந்த செக்யூரிட்டி எல்லாம் சரி பண்ணணும். அதனால விவாதம் இந்த சூழ்நிலையில குற்றச்சாட்டு போட்டுள்ள என்ன அர்த்தம் இருக்கிறது? சரி செய்வதற்கான ஆலோசனைகளை பற்றி பேசுவோம். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது இந்த நேரத்துல பயனளிக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் இது போன்ற தொடர் சம்பவங்கள் நடக்கும்போது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நோக்கி ஏன் நடக்கல அப்படின்னு கேள்வி கேட்கிறதும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரான்னு கேட்கறதும் இயல்பான ஒரு விஷயம். கேட்டுதான் ஆகணும், அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இதை யதார்த்தமான சிக்கல்கள் நடுவில் நடக்கிற விஷயம் தான். பல அரசுகளும் போராடிடுச்சு, நாங்களும் போராடிட்டு எடுத்துக்கிறதா? அதான் சொன்னேன், ஒரு சரியான கொள்கை நிலைப்பாட்டோடு இந்த துறைகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற பணியை முதல்ல அரசு செய்யணும். இன்னைக்கு ஒரு என்ன நண்பர்கள் சொன்னது போல மும்பை தாக்குதல் நடந்த போதே அந்த 26/11 அப்போதே இந்த ஒருங்கிணைப்பு எவ்வளவு கோளாறாக இருக்கிறது என்பது வெளியே வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏன் அது சரிப்படுத்தப்படல? அது சரி, அது இறுக்கமாக ஆக்குவதற்கான முயற்சிகள் ஏன் எடுக்கப்படலைங்கிற கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இதில் என்னென்ன உதாரணமாக இப்போ நண்பர் ஒரு மகிழ்ச்சியாக சொல்லிக்கிட்டார், மகிழ்ச்சின்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு நிறைவை சொல்லிடுறார். ஏன்னா 7 பேர் தான், அதுவும் ராணுவத்தை சேர்ந்தவன் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த அர்த்தத்துக்கு வெற்றி என்பது மொத்தமாக எப்படி நடைபெற்றிருக்கிறது, அதுல விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. விசாரிக்கப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த நிலை நமக்கு வெற்றி தான். அதுல தான் நீங்க திருப்தி அடைஞ்சிட கூடாது சொல்றேன். இருங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. அதாவது இந்த உளவுத்துறையில இந்த விஷயங்கள் ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறதுக்கு சரியான எடுத்துக்காட்டு தான். அப்படி பல பேர் தகவல்கள் வந்தாலும் கூட தே ஆர் பீயிங் இக்னோர்டு அப்படிங்கிற அந்த விஷயம் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அது எதனால அவங்க துறையில கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பல இது ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸா வருது, தவறான தகவலாக வருது. அதனால் அந்த அப்படியே அது ஒரு ட்ரைனிங் அந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே கூட யாரோ பொதுமக்கள் வேடிக்கை கொடுக்கறதா இருக்காது. திட்டமிட்டே இவர்களே அந்த பயங்கரவாத அமைப்புகள் அவர்கள் கூட இருக்கிறவர்களுக்கு கொடுக்குற ஏற்பாடாக கூட இருக்கும். ஒரு 99 ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு 100வது தடவை இவங்க அசந்து இருக்கிற போது அடிக்கிறது என்பது ஒரு சாதாரணமான உத்தி. நான் என்ன கருதுறேன்னா, இந்த சொல்றாருல கேஷுவாலிட்டியில் அட்டாக் இது இல்லையா, அவர் சொல்ற 7 பேர் ராணுவத்தில் மட்டும்தான், இதுவே கூட அப்படிப்பட்ட உத்தியின் ஒரு பகுதி தான் நான் சொல்றேன். இதுல அரசு முன்னும் பல மடங்கு அடுத்த கட்ட அவேர்னஸ். இப்போ 2 விஷயம் இருக்கு திரு சேகர். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதும் நடந்த பிறகு அதை சமாளிக்கக்கூடிய நிகழ்வும். ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு டேர்ம் பண்றதா, இல்ல நடந்த பிறகு வெற்றிகரமா அதை தடுத்துட்டோம் அப்படின்னு பாக்குறதா? ஒரே ஒரு சின்னது, ஒரு கார்கில் தாக்குதலின் போது கூட ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் கொடுத்த தகவல் தான் பயனுள்ளதாக இருந்துச்சு. அப்போ எந்த அளவிற்கு இவற்றையெல்லாம் கவனிப்பில் எதையும் புறக்கணித்து விடாமல் உள்வாங்கிக் கொள்வதில் அந்த துறைகள் விழிப்பாக இருக்க வேண்டும். பகுதி மைனஸ்ல இருக்கக்கூடிய பகுதி கார்கில் பாதி மைனஸ்ல இருக்கிற காலத்தில் அங்க ராணுவம் இருப்பதில்லை, கிராமத்து மக்கள் தான் இருப்பாங்க. அவங்க அந்த நேரத்தில் ஊடுருவது சொல்லப்பட்டது. முதல் முறையாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டது கார்கில் போர்ல தான். ஒரே ஒரு குறுக்கீடு அவர் சொன்னதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ வாஜ்பாய் ஆட்சி காலத்துல தான் மைனஸ் போச்சு, அதுக்கு முன்னையும் பின்னையும் போகாத மாதிரி இருக்காது. ராணுவ வீரர்களுக்கு எதிராக இன்னைக்கு சமீபத்துல ஒரு போட் தீப்பற்றி எரிஞ்சு நாங்க தான் தாக்கணும்னு அமைச்சர் சொல்றாரு. அதிகாரி என்ன சொல்றாரு? அந்த விஷயங்களுக்குள்ள பாக்குறதா இல்ல வந்த ஒரு பெரிய விபரீதத்தை திறமையாக சமாளித்து விட்டோம் அப்படின்னு பாக்குறதா? சார், முதல் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இங்க இருக்கிற 4 பேர்ல கட்சி சார்பற்றவன் நான் ஒருத்தன், இராணுவத்தினவன் நான் ஒருத்தன். நான் நீர்மூழ்கி கப்பல் நிபுணன். பாகிஸ்தான் 1971 ஆபரேஷனும் போது ஒரு நீர்மூழ்கியில் 21 நாள் கராச்சி கோஸ்டில் பெட்ரோல் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் இதே பட்டான்கோட் மாதிரி ஒரு நேவல் பேஸ்க்கு கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். ஸோ நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள், இதை போர் சம்பந்தமான விஷயங்களை பற்றி அரசியல் பற்றி பார்க்கறத விட்டுட்டு இதை ஃபங்க்ஷனலாக மிலிட்டரி ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம பார்க்கணும். அந்த மிலிட்டரி ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோம்னா கடைசி ரெண்டு மூணு விஷயம் பாதிக்கப்படும் மிலிட்ரியிலேருந்து. ஒன்று அசெட்ஸ், மிலிட்ரி அசெட்ஸ். நண்பர் சொன்ன மாதிரி நோ மிலிட்ரி அசெட்ஸ் பாதிக்கப்பட்டது இந்த தாக்குதல்னால. ரெண்டாவது பார்க்க போனால் மொரால் போகுமா அப்படின்னு, அதாவது மனோபலன் யாருடைய மனோபலன் நாட்டுடைய மனோபலன் போகுமா, இல்லை போர் வீரர்களோட மனோபலன் போகுமா, அதை நம்ம பார்க்கணும். அதை பார்த்தவரை பட்டான்கோட்லேருந்து வர எனக்கு கிடைக்கிற ஒரு
நியூஸில் இருந்து பட்டான்கோட் கண்டோன்மெண்ட் பேஸ் மிலிட்ரி பேஸில் இருக்க போர் வீரர்களோட மனோபலன் துளி கூட இறங்கவில்லை. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து ஒரு நாட்டோடைய மனோபலனத்தை நம்ம குறைக்கலாமான்னு அதை நம்ம யோசனை பண்ணணும். இதை விட்டுருங்க, இது விஷயம் வேறு. நீங்கள் கேட்ட மாதிரி முதல் நீங்கள் அவர் கேட்ட கேள்வி வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருந்திருக்கணுமா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஸோ இதை வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரான்னு கேட்குறதுக்கு எஸ், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் இருக்கணும். ஏன்னா இஃப் இன்ஃபர்மேஷன், இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ட்ரூப் மூவ்மெண்ட் பற்றி இன்ஃபர்மேஷன், இன்ஃபில்ட்ரேஷன் பற்றி இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அது முதல் விஷயம். அந்த இன்ஃபர்மேஷன் டிசமினேஷன் அடுத்த விஷயம். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் தகவல் வந்திருக்கு, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யாருக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். அங்கே அதை அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் ஒட்ட பார்த்தோன்னா அது இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் அதோடைய ஒரு தோல்வி, ஒரு நிகழ்ச்சியமாக நடந்ததுன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு விஷயத்தில் நம்ம எந்த கான்டெக்ட்ஸில் நம்ம இதை பார்க்கணுன்னா, அகெயின் நண்பர் சொன்ன மாதிரி எவ்ரி டைம் இந்தியா பாகிஸ்தான் உடைய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுன்னு ஆச்சுன்னா உடனே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, அதுதான் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் பேச வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஆப்ரேஷனல்லி நம்ம அதை என்ன பண்ணோம், அதை செப்பரேட்டாக நம்ம அடுத்த இதில் பேசலாம். இனியும் உங்கள் கேள்வி யாருக்கு கேட்கலாம்? இந்த அட்டாக் பற்றியோ இல்லை ராணுவம் பற்றியோ ஒன்றும் பெரிய அறிவுலாம் எங்களுக்கு கிடையாது. ஒரு சாதாரண பப்ளிக்கான இயல்பாக எழுற ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த அட்டாக் அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்க பதிலில் இந்த மாதிரி அட்டாக் எங்களுக்கு அமைதி நாங்களும் விரும்புகிறோம், ஆனால் வந்து இந்த மாதிரி அட்டாக் இந்தியாவில் நடக்கும்போது தகுந்த பதிலடியை கொடுப்போம். இந்த தகுந்த பதிலடின்னு பிஜேபியை சேர்ந்த தொடர்ந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற போதெல்லாம் அதில் வந்து ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பும் இல்லை அதை தொடர்ந்து பாகிஸ்தானிய எதிர்ப்பும் அப்பட்டமாக வெளிப்படுது. அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதிலெலாம் வந்து மறுபடியும் இன்னொரு அட்டாக்கு தான் வழிவகுக்குதே தவிர எந்த ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையும் வழிவகுக்குமான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. தம்பி, உங்கள் பேர்? இனியவன். இனியன். இந்த மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லாமல் ஒரு அட்டாக் நடக்கும்போது அமைதியாக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, அல்லது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உள்துறை அமைச்சர், பாதுகாக்க வேண்டிய அமைச்சர், நீங்கள் என்னை தாக்குனால் உனக்கு பதிலடி கொடுப்பேன்னு சொல்கிறது அவனுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்குமா, ஒரு தைரியம் கொடுக்குமா, நம்மளுடைய இறையாண்மையை வலுப்படுத்துமா, நம்மளுடைய பலத்தை வந்து உறுதி செய்யுமா, அல்லது எதிராளிக்கு வந்து இந்த மாதிரி சொல்வதன் மூலமாக நீ பண்ணினேன்னா உனக்கு யூ வில் பி ரெட்டாலியேட்டடுங்கிற செய்தி அவனுடைய இடத்தில் இருக்க வைக்குமா? ரைட்டு. இது எல்லாமே இல்லாம இஸ்லாமியரும் பாகிஸ்தான் உறவும் இதில் எங்க வந்தது? உங்களை அடித்தால் நீங்க வந்து சும்மா இருந்தீங்கன்னா மறுபடியும் அடிப்பாங்க. அந்த இடத்துல அவர் கேட்கறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தாக்குதல் நடத்தி இருப்பது அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள். அந்த தீவிரவாத அமைப்புகள் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, சுமூக உறவு வரக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு நடத்தும் போது நாங்கள் பதில் தாக்குதல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது பாகிஸ்தான் அரசை நோக்கியதாக இருக்கிறது, தீவிரவாத அமைப்புகளை நோக்கியதாக இல்லை அப்படின்னு முடியுங்கிற. அதாவது உங்களுடைய புரிதல்ல உள்ள ஒரு டெரரிசம் என்பது ஒரு தனி அமைப்பு அல்ல. இல்ல அவர் சொன்ன வாசகமே எடுத்துக்கோங்களேன். பாகிஸ்தானோட நாங்களும் அமைதியை விரும்புகிறோம், ஆனால் இது போன்ற தாக்குதல் நடத்தால் பதிலடி கொடுப்போம் அப்படின்னா நீங்க யாரையும் சொல்றீங்க? இயல்பா வர்ற கேள்வி தானே, ஒரு சாமானியோட புரிதல் இருந்து அந்த கேள்வி வருது. இல்ல, தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கு பதிலடி கொடுப்போம் என்பது, அந்த அமைப்பு தனியான அமைப்பாக இருந்தால் அது கொடுக்குறோம், ஜாயிண்ட் அமைப்பாக இருந்தால் அது கொடுக்குறோம், பாகிஸ்தானை சேர்ந்ததாக இருந்தால் அது கொடுக்குறோம், அது ரஷ்யாவை சேர்ந்ததுனா அது கொடுக்குறோம், அது எங்க இருக்கோ அதுக்கு பொருத்தம் அது. அதுக்காக அது இப்படி புரிந்து கொள்வார்களோ அப்படி புரிந்து கொள்வார்களோ என்று நினைத்து ஒரு அரசு தர முடியாது. ஒன்று. ரெண்டாவது முடிச்சிடுறேன். ரெண்டாவது, இது முஷரப் இவர் நவாஸ் ஷெரீப் வந்து இன்றைக்கு வந்து இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார். கண்டித்தது மட்டும் இல்லாமல் நீங்க கொடுக்குற இன்புட்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறார். முதல் முறையாக பாகிஸ்தானிடமிருந்து ஒரு முன்னேற்றம் 26/11 அவங்க நாங்களே பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் 4 இருக்கு. ஒன்று வந்து அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, 2 ISI, 3வது ராணுவம், 4வது மிலிட்டன்ட் குரூப்ஸ். இந்த 4ல் அரசாங்கம் இப்போது நம்மளுடைய பக்கம் வந்திருக்கிறது. அதாவது நம்மளுடைய ராஜதந்திரம், குறிப்பாக மோடி போயிட்டு வந்ததனுடைய பலன் பேசுகிறார்கள். மோடி போய் கட்டி பிடிச்சிட்டு வந்தார், அதுக்கப்புறம் அட்டாக்குங்கிறார்ல, கட்டி பிடித்து வந்ததனுடைய பலன் இன்றைக்கு அரசாங்கம் நம்மோடு இருக்கிறது, மற்றவர்கள் இல்லை. அது மிகப்பெரிய ராஜதந்திரம். அவரை தனிமைப்படுத்தியது, அல்லது அங்க ஒரு பிளவை உண்டாக்கியது, அல்லது அங்க அமைதியை விரும்ப வேண்டும் அரசே நினைத்தது.
நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரத்தை விமர்சனம் செஞ்சுட்டே இருக்கீங்களா? ராஜதந்திரத்தை ராஜதந்திரம் தனித்தனியா சொல்லிட்டாரு. உண்மை என்ன, 18 மாசத்தை வீணாக்கிட்டோம், ஏறத்தாழ 19 மாசம். நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே பதவி ஏற்கும்போது கூப்பிட்டீங்க, அதுக்கு பின்னால ஏற்கனவே ஹுரியத்தோட பேசிட்டு தான் எப்பவும் பாகிஸ்தான் இந்தியா முத்தரப்பு பேசுவாங்க. இதை ஒரு காரணம் காமிச்சு அதை நிறுத்தி இத்தனை மாசம் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க போனது எதுக்கு? பேச்சுவார்த்தைக்கா போனீங்க? அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்க, நீங்க மாம்பழம் கொடுக்குறீங்க, சேலம் கொடுக்குறீங்க, அவர் பதில் கொண்டு கொடுக்குறாரு. இதுவரையும் பேச்சுவார்த்தை என்னமோ பேச்சுவார்த்தை நடந்த மாதிரியே, அதனால இந்த பேச்சுவார்த்தை அரசு இப்படி சொல்லு, எல்லா காலகட்டங்களும் அரசு சொல்லும். இந்த வெளிப்படையாக நடக்காததா ராஜேந்திர? வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தாம ராஜேந்திர இது அரசு செய்யல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவரே சொன்னாரு, இது நடத்தியது கொடூரமான 13 அமைப்புகள் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா? இது POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள். இந்த அமைப்புகள் மீது நீங்க தாக்குதல் நடத்துங்க சொன்னா பரவாயில்லை. ஆனா நாங்க அந்த அரசுக்கு எதிராக தான் பேசுறாரே ஒழிய இந்த தீவிரவாத குழுக்களை நாங்கள் தேடி அடிப்போம். நான் கேட்கிறேன், அதாவது முதல்ல இப்ப இந்த இது மோடி போயிட்டு வருவதற்கு முன்னால் வரையிலும் அந்த மாநில அந்த வெளிநாட்டு இதில் சந்திச்சிங்க, இந்த வெளிநாட்டு இதில் சந்திச்சிங்க, ஒருத்தர் பார்க்கல, அதோட பேச்சுவார்த்தையை நடத்தலை. அங்கே வந்து இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு நடத்தி எல்லை தாண்டிய தீவிரவாதம் வந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் காங்கிரஸ் பேசிச்சு. இப்போ அவர் போன உடனே அது மிகப்பெரிய அளவில் அது குற்றம் சொல்லப்பட்டது. அதற்கப்புறம் இப்போ என்ன சொல்லப்படுகிறது? நீங்க போயிட்டு வந்தீங்களே, தாக்குதல் நடத்திட்டாங்களே. ஆக மொத்தம் இவர்கள் மோடி நின்றால் குற்றம், நடந்தால் குற்றம் தவிர பிரச்சனை இல்லை. குற்றச்சாட்டை தாண்டி அவர் சொல்ற ஒரு விஷயத்தை ஏத்துக்க வேண்டியது இருக்குல்ல. இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்படலையே. பேச்சுவார்த்தை நடத்திருந்தால் இந்த சம்பவத்தை விட்டுருவோம், இனி வரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குமே. அந்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவதற்கு என்ன நடவடிக்கை? அதாவது பேச்சுவார்த்தைக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்க வேண்டாமா? அதை நோக்கி அதை உருவாக்கிய பிறகுதான் இது. இப்ப இந்த பேச்சு மோடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 15ஆம் தேதி அன்னைக்கு இது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் மீட் பண்றாங்க. அதுக்கு முன்னால வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் போயிட்டு வந்தாங்க. மறுபடியும் அதுக்கான பிரதமருடைய தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதானே வரிசையா வர முடியும்? திடீர்னு போய் வந்து அங்க பேச்சுவார்த்தை நடத்துவது முடியாத விஷயம். ஆக தொடர்ந்து பேசுவது, பேச்சுவார்த்தையை பத்தி கவலை இல்லை, இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அதாவது இப்ப அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசு இந்த பேச்சுவார்த்தை முறிந்ததாக இதுவரைக்கும் அறிவிக்கல. அந்த வகையில் இட் இஸ் வெல்கம். ஏன்னா அது அந்த 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 உணர்வு தான் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படணுங்கிறது என்னுடைய அடிப்படையான விருப்பம். ஆனால் இப்போ ஒரு விவாதத்துக்காக நான் வைக்கிறேன். ஒரு கால் இப்போ பிஜேபி எதிர்வரிசையில் இருந்திருக்குன்னு வைங்க. இப்போ ஒரு சம்பவம் பத்தான்கோட்டில் நடந்திருக்கும் போது என்ன எப்படிலாம் இதை முன் வச்சிருப்பாங்க? எந்த அளவுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்துல மன்மோகன் சிங் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு, செயலற்றவராக இருக்கிறார், ஒரு 2 பேரோட தலையை வெட்டிட்டு போயிட்டாங்க, நேரம் படையெடுத்திருக்க வேண்டாமான்ற அளவுக்குலாம் பேசினாங்க. இப்ப அதே இப்ப நடந்து. ஆக இப்ப அரசியல் பண்றதுன்னு பார்த்தா அதுல 2 பேரும் நான் அதுக்கு அவங்க சரியா செஞ்சுட்டாங்களா அவனு சர்டிஃபிகேட் கொடுக்க தயாரா இல்லை. இந்த ஒருங்கிணைக்கிற பணியை செய்ய தவறுதல காங்கிரஸுக்கும் பங்கு இருக்கிறது. ஆனா ஒரு தகவல் கூடுதலா சொல்லிதான் அப்படி என்னவென்றால், பாகிஸ்தானில் எப்படி இந்த அமைப்பு இப்படிப்பட்ட சக்திகள் ஒரு இந்திய எதிர்ப்பு உணர்வை வளர்ப்பதற்கு எப்போதுமே முனைப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது. அதே போல இங்கே இருக்கிற சில பேரும் ஒரு பாகிஸ்தான் எதிர்ப்பு உணர்வை வளர்ப்பதில் ரொம்ப முனைப்பாக இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த வரலாற்று இன்னைக்கே இருக்கிறாங்க. இந்த இடத்துல பல யோசனைகள் நீங்க சொல்லப்படுது. குறிப்பாக தலிபான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல், ஆப்கானிஸ்தானுக்குள்ள பூந்து தாக்குதல் நடத்தியது போன்று பாகிஸ்தான் அரசு இந்த விஷயத்தில் செயலற்று கிடக்கிறது. பாகிஸ்தான் அரசால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் பாதிப்பு இந்தியாவுக்கு வரும்போது ஏன் நாம் சென்று தாக்குதல் நடத்தக்கூடாது? இல்ல சர்வதேச நாடுகளை ஒன்றிணைத்து இது போன்ற தீவிரவாத அமைப்புகளை மீது தாக்குதல் நடத்தலாம் பாகிஸ்தானுக்குள்ள அப்படின்னு பல யோசனைகள் சொல்லப்படுது. இதெல்லாம் யதார்த்தத்தில் சாத்தியமான யோசனையா? சாத்தியமில்லாத யோசனை இதெல்லாம். தாக்குதல் நடத்தக்கூடாது. ஏனால் இன்றைக்கு 2 நாடுகளும் அணு நாடுகள், நியூக்ளியர் வெப்பன் ஆர்ம்டு கண்ட்ரிஸ் ரெண்டும். ஸோ பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே முதல்ல அணுகுண்டு வீசுதோ இல்லை இந்தியா பாகிஸ்தான் மேலே அணுகுண்டு வீசுதோ அதோட எஃபெக்ட் வந்து 2 நாட்டிலையும் வரப்போகுது. இல்ல கேள்வி என்பது அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் மீது இப்ப நாட்டோ படை ஆப்கானிஸ்தான்ல அட்டாக் மாதிரி ப்ராப்ளம். இதில் இப்போ எனக்கு என்ன இங்கே தெரியுதுன்னா, தி வேர்ட் பாலிடிக்ஸ், அரசியல் நம்ம சொன்னோம்னா அது 2 லெவலில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று பாலிடிக்ஸ் ஆஃப் நேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்.
ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தோட, ஒரு நாடு இன்னொரு நாடோட எப்படி அவங்க வந்து ரிலேஷன்ஸ் வைக்கிறது, அது பாலிடிக்ஸ். ஆனால் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோடு என்ன பேசுறது எப்படி, அதுவும் பாலிடிக்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் when you look at a national level, நம்ம பாலிடிக்ஸை வந்து கொஞ்சம் ரேஸ் பண்ணணும். பிஜேபி பண்ணாலும் தப்பு, காங்கிரஸ் பண்ணாலும் தப்புன்னு அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ். அது அப்ப முடிவு பண்ற இடத்துல இவங்க இந்த கட்சிகள் தான் இருக்கிறாங்க. அவர்கள் சொல்றத விவாதிக்கிறதுல எந்த தவறு இருக்க போகுது? இது போன்ற தேசிய பாதுகாப்பு எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும்னு விவாதிக்கிற இடத்துல இவங்க இருக்காங்க இல்லையே. அதனால தேசிய பாதுகாப்பு எடுக்கணும், அதை விவாதிக்கணுமே. இவர் 20 வருஷமா கிட்டத்தட்ட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு நிறைய தரம் பேசியிருக்கோம். நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இன் பிரின்சிபல் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பண்ணுறதுக்கு நம்ம முடியல. இந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சியாக இருக்கட்டும், எனி கட்சி. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ்னா 3 படைகளை ஒன்றிணைத்த ஒரு தலைமை, ஒரு ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன். கடற்படை, விமானப்படை, கடற்படை, அது அதாவது விமானப்படை, கடற்படை, தரைப்படை, இதுகளுக்கெல்லாம் அவங்க சீஃப் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் இதுக்கு மேலே ஒரு கோஆர்டினேஷன், சிங்கிள் பாயிண்ட் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் இன்னைக்கு யார் கொடுக்குறாங்க? இன்னைக்கு இன்றைய இதில் சிங்கிள் பாயிண்ட் அட்வைஸ் கொடுக்க வேண்டியது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், ராணுவ மந்திரி. அதுக்கு தான் தேச பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கு, பிரதமருக்கு தனியா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் cannot be equal. தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு armed forces do not report to the chief to national security advisor. One minute, let me finish. பதிலடிங்கிறது வந்து போர் அல்ல. எப்படி வந்து அந்த பிஓகேல கூடிய தீவிரவாதிகளுக்கு நம்ம உளவுப்படை அங்க போய் அவங்களுக்கு எதிராக சில வேலைகள் எப்படி அவன் இவ்வளவு தூரம் வந்து பண்றானோ அதைத்தான் செய்ய சொன்னோம். அதுக்கு ஒண்ணு அந்த அரசு ஒண்ணு நமக்கு எதிராக இருக்க போறது கிடையாது. Permit me to finish what I'm saying. இதில் ஐ எம் சேயிங், இது எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த ஸ்மால் பெட்டி இஷ்யூஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா the greater national interest is not going to be solved. And the greater national interest can be solved எப்போ எல்லா அரசியல்வாதிகளும், all the political system must அங்கே ஒருங்கிணைப்பு வேணும். அந்த political thought must be national in nature. இன்னைக்கு நீங்க பண்ண தப்பு, நான் பண்ண தப்புன்னு சின்ன பசங்க ஸ்கூல்ல சண்டை போடுற மாதிரி போட்டு இருந்தா நேஷனல் எய்ம் will not be. ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது படைகளுக்குள்ள இருக்கிற ஒருங்கிணைப்பு. முன்பு அரசியல் கட்சிகளுக்கு ஒருங்கிணைப்பு பேசியிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் மேடையில் மக்கள் கேள்விக்கான நேரம். உங்க கேள்வி யாருக்கு? காங்கிரஸ் பாரதிய ஜனதா 2 பேர்கிட்டையும், அதாவது நீங்கள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா 2 பேருமே யாருடைய ஆட்சியில் வந்து தாக்குதல் அதிகமாக நடந்திருக்கு, அதை யார் எப்படி எதிர்கொண்டது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கான மூல காரணம் என்ன, இந்த தாக்குதல் நடத்திருக்கிறவங்கள கோரிக்கை என்ன, இல்லை என்ன காரணத்துக்காக இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்கன்ற பொதுவாகவே இங்கே யாருக்குமே விளங்குறதில்ல. இதுக்கான மூல காரணம் காஷ்மீரில் இருக்குது. காஷ்மீரில் இருக்க மக்களை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஜனநாயக ரீதியில் நடத்தாமல் இதை வந்து உள்நாட்டு பிரச்சனையை பேசி தீர்க்காமல் பாகிஸ்தானில் போய் பேசுறதுங்கிறது எப்படியான சிக்கல் இருக்குது? அதாவது எப்போவுமே எல்லா இடத்துலையுமே வந்து போராட்டக்காரங்களோட அரசியல்வாதிகள் இல்லை. அது நம்ம கூடங்குளம் போராட்டம் எடுத்தாலும் சரி, நக்சலைட் எடுத்தாலும் சரி, மாவோயிஸ்ட் எடுத்தாலும் எங்கேயுமே ஆர்ப்பாட்டக்காரர்களோட தான் வந்து இப்போ பொதுமக்கள் இருக்காங்க. அரசியல்வாதிகளை வந்து எதிரியாக பார்க்குற ஒரு சூழல் தான் இருக்குது. அப்போ காஷ்மீர் மக்களை வந்து சரியாக கையாளதால் தான் உலகத்தில் இருக்க அத்தனை இஸ்லாமியர்களையுமே இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கீங்களோங்கிற ஒரு கேள்வி. நல்ல அருமையான கேள்வி. இதில் உங்களுக்கு வந்து இது நோய் நாடி நோய் முதல் நாடி அதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இவ்வளவு காலமாக பேச்சுவார்த்தை நடக்கிற காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மாதத்துக்கு 1-2 ஊடுருவல், கடந்த வருஷம் 77 ஊடுருவல் இந்த ஆட்சி வந்த பின்னால். என்ன காரணம் சொன்னால், நீங்கள் பிரச்சனை என்ன கரெக்டாக சொன்னீங்க. இது காஷ்மீர் பிரச்சனை. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருந்து கொண்டு காஷ்மீருக்காக நாங்கள் வேலை செய்கிறோம் என்று ஒரு குரூப் அது செய்கிறாங்க. இப்போ இந்த காஷ்மீர் பிரச்சனையை பேசணும்னு சொன்னால் ஹுரியத்துங்கிற அந்த அமைப்புகள் வந்து பேசணும். அது கூட அந்த பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் வரும்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வரும்போது அவங்கள்ட்ட சில ஆலோசனையை கேட்டுட்டு வரணும்னு சொன்னால் கூட பிஜேபி அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதற்கு முந்தைய காலங்களில் ஏன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துச்சுன்னு சொன்னால், அப்போ முத்தரப்பு பேச்சுவார்த்தை 1-3 பேர் உட்கார்ந்து அவர் கேட்கிற விஷயத்துக்கு தான் மறுபடியும் நீங்க வரீங்க. தாக்குதல் நடந்தது நாங்க செஞ்சோம். அவர் கேட்பது நீங்க உள்நாட்டிலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு ஒரு பகுதி உருவாகி இருக்கு, அப்ப காஷ்மீருக்குள்ள சில மக்கள் ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு அவங்கள மூளைச்சலவை செய்யற வாய்ப்புகள்லாம் ஏற்படுது, அப்ப உள்நாட்டுக்குள்ள அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு பேசல அப்படின்றாரு. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை காங்கிரஸ் எந்த காலகட்டத்தில்? அதே தான் சொல்றேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால காஷ்மீர்ல வந்து தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த மக்களில் பெரும்பாலான மக்கள் நம்மோடு
இணக்கமாக இல்லை. அந்த இணக்கத்தை உருவாக்குவதற்கு தான் காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு முயற்சி செய்து தேர்தலை உருவாக்கி 30 விழுக்காடு வாக்கு, 40 விழுக்காடு வாக்கு, 50 விழுக்காடு வாக்கு என்று கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அதில் பெரும்பாலானோரை நம்மிடம் திருப்பி விட்டோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் அதிகம். ஆனால் இடையிடையே இப்ப வந்த உடனே அவர் கேட்டாரு, யார் சேகர் என்ன கேட்கிறாரு, உங்க பேர் என்னன்னு ஏன் கேட்டாரு தெரியுமா? அவர் முஸ்லீம்ங்கிற வார்த்தை சொன்ன உடனே நீ முஸ்லீமாங்கிற எண்ணத்துல அவர் கேட்கிறாரு. இல்ல அப்படி எல்லாம் இன்டர்பிரேஷன் கொடுக்க வேண்டாம். நான் சொல்லி முடிக்கிறேன். நான் பேசி முடிக்கிறேன். அப்படியான இன்டர்பிரேஷன் இல்ல. அவர் வார்த்தையை இதுவரை இவர் பேரை நான் கேட்கல. இல்ல பேர் கேட்பதுன்றது அவர் ஒரே ஒரு உரையாடல் நிமித்தத்துல தான் கேக்குறாரு. நீங்க இப்படி அர்த்தம் கற்பிக்காதீங்க தயவு செய்து. அவர் அந்த வார்த்தையை சொன்னதனால பேரை கேட்டாரு. நான் இப்ப பேரை கேட்கல. ஒரு நிமிஷம், நான் பேரை கேட்கல. அவர் இந்தியனா பாக்குறேன். நான் அவரை இந்தியனா பாக்குறேன். இந்த மேடையில அனுமதிக்க முடியாது. அப்படி அவர் சொல்லப்ப இருக்காருன்னு இந்த மேடைக்கு பயன்படுத்த வேண்டாம் தயவு செய்து. நீங்க உங்களுக்கு காஷ்மீர்காரர்களை நம்ம இந்தியர்களாக பாவிக்கணும். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், நீங்க அப்புறம் பேசுங்க. அதாவது இப்ப பிரச்சனை என்ன, தீர்வு என்ன? காஷ்மீரும் இந்தியாவுடைய நம்முடைய பகுதின்னு சொன்னா அந்த மக்களும் நம்ம மக்கள், அவர்களுடைய என்ன தேவை, அவருடைய பிரச்சனை என்ன, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பிரச்சனை என்ன பேசினா தானே தெரியும். இது நீங்க 65 வருஷமா செஞ்சிருக்கலாமே, பேசி தீர்த்திருக்கலாமே காஷ்மீர் மக்களை. அதை செஞ்சதுனால தான் இவ்வளவு அவர் கேள்வி நீங்களும் இரையாக்கி இருக்கீங்கன்னு அவர் கேட்டாரு. நான் சொல்ல வந்தது 25 வருஷத்துக்கு முன்னால இருந்த காஷ்மீருடைய நிலையை மாற்றி இன்னைக்கு நம்மோடு இந்தியாவோடு சேரத்தக்க அளவிலே இங்கே தேர்தல் நடத்தி அவர்களை ஒட்டுமொத்தமாக நம் பக்கம் திருப்பிய வேலையை நாம் செய்தோம். இடையில வந்து இப்ப வந்து அவர்கள் அந்த மக்கள் தொடர்ந்து எதிர்க்கிற ராணுவத்திற்கான சிறப்பு அதிகார சட்டத்தை நீங்களும் உங்கள் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தி இருந்தீர்கள். அதற்கு எதிராக அந்த இளைஞர்களும் பெண்களும் கல்லெறிகிற போராட்டம் உங்க ஆட்சி காலத்தில் நடந்தது. அவர் கேட்பது மக்களை, மக்கள் நலனோடு, மக்களோடு இணக்கமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க இப்ப கூட சொல்ல, அரசோடு மக்கள் இணக்கப்படுத்துறோம் தான் சொன்னீங்க. காங்கிரஸ் அதுக்குள்ள போவேனா ஒரு நிமிஷம். காங்கிரசுக்கு எதிரான பிஜேபி அந்த காஷ்மீர் மக்களுடைய அந்த உரிமை, அந்த அந்த தடை சட்டங்களை நீக்க வேண்டும் சொல்லி அவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை தடுத்து கொண்டிருந்த நாங்க. அதாவது அது வேற இடத்துக்கு கொண்டு போறீங்க. சேகர் உங்க பதில். அதாவது உங்களுக்கு தெரியாது, காஷ்மீர்ல இருந்த பல்வேறு விஷயங்கள் வந்து அது பெரிய அளவில் பெரிய சரித்திரம், ரொம்ப பெருசா விசாரிக்கலாம், விவாதிக்கலாம். ஆனா ஒரே ஒரு நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். காங்கிரஸ் வந்து நம்பிக்கையை கொடுத்து நம்பிக்கையை இழக்க வைத்தது. ஃபருக் அப்துல்லா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருந்தபோது ராஜீவ் காந்தி டிஸ்மிஸ் பண்ணி அங்கே ஒரு டம்மி ஆட்சியை ஏற்படுத்தினார். அதன் மீது நம்பிக்கை போச்சு. அதுக்கப்புறம் நிறைய கலவரங்கள். பிஜேபி மேல நம்பிக்கை இல்லை இந்த பகுதியில். காரணம் நம்ம ஆர்டிகல் 376 அங்கே கொண்டு வரணுங்கிறது. ஆனால் இப்போது பிடிபியினுடைய அலையன்ஸ், அவர்கள் தனியாக நின்றார்கள், நாம் தனியாக நின்றோம். 2 பேர் இரு துருவங்கள். ஆனாலும் காஷ்மீருடைய நன்மையை கருதி அங்கே ஒரு ஜாயிண்ட் கவர்மெண்ட்டை கொண்டாந்து பல்வேறு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டாந்து அந்த நம்பிக்கையை பெறுகின்ற முயற்சி. நீங்க வந்து பேசுவதற்கு உரிமை உண்டு. அதாவது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் கையில் எடுத்துட்டு நீங்க காஷ்மீர் மக்கள் என்ன நல்லது பண்ணாலும் ஒரு அச்சுறுத்தல் இருந்திருந்தாங்க. அதாவது அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லியிருக்கோம். அதாவது முன்னால இருந்த ஸ்டாண்டு அதை பற்றிய விஷயங்களை விவாதிக்கப்படாமல் கால மாற்றத்தை சொல்லியிருக்கோம். ஆக இப்போது காஷ்மீர் மக்களுடைய நம்பிக்கை நீங்க அடுத்த கேள்வி ரஞ்சித் யாருக்கு சார்? இது பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் நான் கேட்க விரும்புகிறேன். நம்ம எதுக்காக இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து இயர்லி லட்சம் கோடி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பட் நாங்கள் ஒரு மக்களை நாங்கள் எப்படி நினைக்கிறோன்னா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்றைக்கி 7 பேர் நாங்கள் எங்கள் சோல்ஜர்ஸ் செத்து போயிட்டாங்க. ஓகே, நாளைக்கு இன்னமும் குழுவில் எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு வந்து என்ன இவ்வளோ செலவு பண்ணி நம்ம என்ன பிரயோஜனம்? இல்லை பாதுகாப்பு. இப்போ மலேசியாவும் சிங்கப்பூர் 2 நாடு இருக்கு. 2 நாடும் எதிர் துருவம் மாதிரி, அதாவது மொழியால, இனத்தால, உணவால, கலாச்சாரத்தால. ஆனா அங்கே சண்டை இல்லை, ஒற்றுமை இருக்கு, நிலைமை இருக்குது. அங்கே உள்ள கட்சிகள் எதிர்கட்சி இந்த மாதிரி அல்ல. அங்கே காஷ்மீரும், அதாவது பாகிஸ்தானும் இந்தியாவும் 2மே எடுத்துக்குவோம். மொழி ஒன்று, இனம் ஒன்று, அதே போன்று பண்பாடு ஒன்று, உணவு ஒன்று. ஆனால் தொடர்ந்து இந்த காஷ்மீர் விஷயத்திலே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி அதை எப்போ போட்டாலும் தூபம் போட்டு இதை திசை திருப்ப ஒரு காரணத்தினாலதான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை. அதான் முடிக்க முடியும். தம்பி சொன்னதுக்கு இன்னொரு டைமென்ஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன். பட்டான்கோட்டில் ஏன் இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு அதை நம்ம டிஸ்கஸே பண்ணாமல் இருக்கும். காஷ்மீரில் இருக்கிற ப்ராப்ளம்
பஞ்சாபில் ஏன் பட்டான்கோட்டில் வந்து பாகிஸ்தான் இப்போ அட்டாக் பண்ணி அதை கொஞ்சம் நம்ம யோசனை பண்ண வேண்டாமா? இதுக்கு 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, இப்போது அவர் தலைவர் தம்பி சொன்ன இவர் நண்பர் சொன்ன மாதிரி பிடிபி அண்ட் பிஜேபி கவர்மெண்ட் காஷ்மீரில் வந்ததுக்கப்புறம் there is a certain amount of peace there. அதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். யூ கேன் ஹேவ் புள்ளி விவரம் போட்டு எவ்வளோ பேர், தட்ஸ் நாட் வாட். பட் ஜென்ரல் பிக்சர் நமக்கு இல்லை. பாகிஸ்தானில் என்ன பிக்சர்னா, தி பிஜேபி அண்ட் பிடிபி ஹவ் காட் டுகெதர். ஸோ அவங்களுடைய அரசாங்கம், கவர்னன்ஸ் எட்ஸெட்ரா அங்கே இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை கொஞ்சம் நார்மலைஸ் பண்ண போகிறதாக இருக்குது. ஸோ அங்கே வந்து தூண்டி விடுறது கஷ்டம். அதனால இங்கே பஞ்சாபில் வரணும். அது ஒரு ஐடியா. அது இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். அதாவது 2 நாடுகளுக்குள்ள இப்போ இந்த பேச்சுவார்த்தைகளை தான் நான் சொன்னேன். அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் 2 நாட்டுக்குமே அது நல்லது. இந்த நம்ம 2 நாடுமே பாகிஸ்தானை காட்டி நாமும் நம்மை காட்டி அவர்களும் இராணுவத்துக்கும் ஆயுதங்களுக்கும் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்கே, அது நம்முடைய பள்ளிக்கூடங்களுக்கும் மருத்துவமனை தேவையான பணத்தை பூரா அது பறிச்சு அந்த கேள்வி தான் அவர் கேட்டார். அதுக்காகவாது நிறுத்தப்பட வேண்டும். அடுத்து இங்கே உள்ள அவர் நண்பர் சொன்ன பாயிண்ட் நான் வரவேற்கிறேன். இங்கே உள்ள அதிருப்திகள் இருக்குல்ல, அது வெல்லப்பட வேண்டும். அதை வெல்வதற்கு என்ன செய்ய போகிறார் திரும்ப அதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் போட்டால் அது வேற எங்கேயோ போயிடும். அதை வெல்வதற்கு பதிலாக மீண்டும் அந்த அதிருப்தியை தக்க வைக்கிற ஏற்பாடுகளை தொடர்கிறது. அது நிறுத்தப்படணும். ஆனால் இன்னொரு விஷயம், தீவிரவாதிகளை ஒடுக்கிறதுக்கே கூட அங்கே இருக்கிற தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் ராஜ்நாத் சிங் சொன்னார் தவிர அரசை சொல்லணும்னு இவர் சொல்கிறார். எடுத்துக்குவாங்க சார், அப்படி தான் அந்த அர்த்தத்தெலாம் சொல்லியிருந்தாருன்னா நல்லது. ஆனால் அப்படி சொல்லலை, பாகிஸ்தான்கிற அரசை ஊகிக்கிற மாதிரி தான் அவர் சொன்னாருங்கிறது வேற விஷயம். இப்போ அதுக்குள்ள நான் போகல. ஆனால் அங்கே உள்ள தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கே கூட பாகிஸ்தான் அரசுடன் பாகிஸ்தான் மக்களுடன் இந்தியாவுக்கு நல்லுறவு வேண்டும். அப்பதான் அவங்கள ஒடுக்க தனிமைப்படுத்த முடியும். அதற்கான முயற்சிகள் தான் எடுக்கும். அதுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தைகள். அதில் இப்போ சின்சியரா நாட்டுக்கிடையிலான அந்த எதிர்ப்புணர்வுகளை முதல்ல உளவியல் ரீதியாக மாற்ற வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. லாலு பிரசாத் போனாரு, நிர்மலா தேஷ்பாண்டே போனாங்க, 2 ஆட்சியிலும் எல்லாமே போனாங்க. ஆனா ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு உயிர் போயிட்டு தான் இருக்கு. சல்மான் குர்ஷித் போனாரு, அங்க போய் இந்தியாவில் இருக்கிற மோடியை காலி பண்ணாதான் அப்படின்னு நல்ல விஷயம் ஒரே ஒரு ஒற்றை வரியில சொல்றேன். இப்ப நடந்து கொண்டிருப்பது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாது. எனக்கு நரேந்திர மோடி அரசு மீது 1000 விமர்சனம் உண்டு. ஆனாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதை நான் மதிக்கிறேன். அந்த கோணத்தில் சொல்கிறேன், இங்க மக்கள்கிட்ட உண்மைகளை சொல்லுங்க, வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்குங்க, have the people in confidence அப்படி நான் கேட்டுக்கிறேன். சரி, அது உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். பாகிஸ்தானுக்கு போன ஒரே காரணத்தினால ஆர்எஸ்எஸ் அவருக்கு இந்த பதவி கொடுக்காத இல்ல, நீங்க அடுத்தடுத்த வாதங்களுக்கு போவேன். அது இதோட தொடர்புடைய விவாதமா இருந்தாலும் நேரம் இல்லை. நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு மக்கள் மேடையில் சந்திக்கலாம்.